ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் பற்றி. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். அது வந்து ஜிம்மில் நேச்சுரல் ஃபுட்டில் இருந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணது. ஆக்சுவலாக நான் எப்போவுமே சொல்கிறது தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஜிம் ட்ரைனர் கிடையாது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக டயட்டிஷியனும் கிடையாது. ஸோ நான் ட்ரை பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மூலியமா என்ன பெனிஃபிட் கிடைச்சதோ அதை ஜிம்மில் நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலியமா நிறைய பேரும் பல்கிங் ப்ராசஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ வேற எதுவும் இல்லை. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபுட்ல இருந்து எப்படி பல்கிங் பண்றது அப்படின்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண அடிஷ்னல் சப்ளிமெண்ட் மூலியமா அந்த பல்கிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த சப்ளிமெண்ட் நான் யூஸ் பண்ண சப்ளிமெண்ட் தான். ஆக்சுவலாக ப்ரோட்டீன் பவுடர்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ ப்ரோட்டீன் பவுடர் தவிர்த்து என்னென்ன சப்ளிமெண்ட் ஜிம்முக்கு அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது பேரே பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்னா அடிஷ்னல். ஸோ நேச்சுரலாக பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது. அது தவிர்த்து நான் யூஸ் பண்ண அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை கெடுத்துக்கிறதுக்கே நிறைய ரிஸ்க் எடுத்துருக்கேன். ஸோ அதனால உடம்புக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் என் சொந்த இதுவில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில சப்ளிமெண்ட் எடுத்தேன். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லது தான். அது ஒன்றும் ஸ்டெராய்டோ இல்லை வேற ஏதோ டோப் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதோ எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நார்மல். ஸோ இதை யூஸ் பண்ணுறதோ பண்ணாததோ உங்கள் சொந்த விருப்பம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. பட் இது எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும். ஜிம்மில் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ப்ரோட்டீன் பவுடர் இதை பற்றி நிறைய பேர் பயப்படுவாங்க. நான் யூஸ் பண்ணது ப்ரோட்டீன் பவுடர் சப்ளிமெண்ட். நம்மளால டெய்லி ப்ரோட்டீன் எடுக்க சிக்கன் மீட்லாம் டெய்லி எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா இது ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது. பிராண்ட் பற்றி இது பர்சனலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப இது ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். அப்போது காலேஜ் படிக்கும் போதுலேருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கெவின் லெவரான் பற்றி. ஸோ அது எனக்கு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக நான் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது. இது நல்ல பெனிஃபிட் இது ப்ரோட்டீன் பவுடர். ஸோ இது நான் யூஸ் பண்ணது ப்ரோட்டீன் பவுடர் தவிர்த்து நான் என்னென்ன எடுத்தேன், மல்டிவிட்டமின் ஒமேகா 3 மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது அஸ்வகந்தா டேப்லெட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தானா என்னென்னோ சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கும் தூக்கம் நல்லா வராங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல தூக்கம் வரும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயோட லியூ 52. இதுவும் என்ன பெனிஃபிட்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தா நிறைய பேருக்கு ரொம்ப பயம். கிரியேட்டின் மோனோஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ கிரியேட்டின்னாலே அது என்னென்னவோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணாதது எதுவுமே அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது. இதை பற்றி டீட்டெயில் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியல, பயப்படுறாங்க. ஸோ அவேர்னஸ் இல்லை. அதுக்காக நான் அந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான். பட் உங்கள் டாக்டர் கேட்டு பர்சனலாக உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கங்க. கேட்டு ஓகே அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் எடுக்கலாம். ஸோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். மற்றபடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபிட்னஸில் நான் யூஸ் பண்ண சப்ளிமெண்ட் அதை பற்றி இருக்கும். ஸோ மற்றவங்க இதை ஜிம் ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சவங்க, ஜிம் பண்ணுறவங்க அவங்க இந்த வீடியோ பாருங்கள். மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியாத அந்த டீட்டெயில் சொன்னாலும் ஓகே. ஸோ நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ ப்ரோட்டீன் பவுடர்னா என்னென்னு எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். ஸோ நானும் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி. ஸோ ப்ரோட்டீன் பவுடர்னா அது பார்த்தீங்கன்னா அதை பயப்பட தேவையில்லை. அது நார்மலாக ஒரு மில்க்கு தான். ஸோ அதை எடுக்கலாம், அதோட பிரச்சனை இல்லை. ஆனால் அளவாக எடுக்கணும். டெய்லி ஒரு ஸ்கூப் எடுத்துக்கலாம். ஸோ அது ஈஸி வே ஆஃப் கன்சியூம் ப்ரோட்டீன். நம்ம ப்ரோட்டீன் வந்து ஈஸியாக நம்ம உடம்புல எடுத்துக்கிறதுக்கு ஒரு வழி அது. ஸோ நம்ம டெய்லி சிக்கன் மீட்லாம் எடுக்க முடியலன்னா ப்ரோட்டீன் பவுடர் மூலியமா எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் பவுடரை பற்றி நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிவிட்டமின் டேப்லெட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிம்மில். நம்ம ஜிம் பண்ணுறோம், உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு A to Z எல்லா சப்ளிமெண்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அது ஃபுட்டு மூலியமாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஈஸி மெத்தடை நம்ம டேப்லெட் மூலியமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவியாக ஜிம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பண்ணி டயர்டாக இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டர் குடிக்கிறோம். ஸோ அப்போ வாட்டர் குடிக்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ அந்த வாட்டருக்கு பதில் ஒரு ஆரஞ்சு ஜூஸோ இல்லை எதனா ஒரு ஜூஸ் ஐட்டம் குடிக்கிறோம். ஸோ அப்போ எப்படி இருக்கும் நம்ம உடம்புக்கு? ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வாட்டரை விட. ஸோ அந்த மினரல்ஸ் தாங்க. ஸோ அந்த மினரல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம டேப்லெட் மூலியமாக விட்டமின் மினரல்ஸ் டேப்லெட் மூலியமாக ஈஸியாக எடுத்துக்கலாம்.
ஸோ அது மசில் க்ரோத்துக்கும் நம்ம ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து நம்ம சாப்பிட்டு டிஃபன் முடிச்சுட்டு அதை மல்டிவிட்டமின் டேப்லெட் எடுத்தோம்னா ஸோ அது நம்மளுக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உடம்புக்கு தேவையான எல்லா சத்து நீடும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அதுக்காக மல்டிவிட்டமின் டேப்லெட் பெரும்பாலும் ஜிம் போகிறவங்க எடுக்கலாம், ரொம்ப நல்லது. இது பேசிக் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ நானும் மல்டிவிட்டமின் டேப்லெட் எடுத்துப்பேன். ஸோ எல்லா A to Z எல்லா விட்டமினும் நமக்கு ஈஸியாக கவர் ஆகிடும் இதில். ஸோ ஒமேகா 3 இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் சப்ளிமெண்ட்ல ஸோ அடிஷ்னலாக எடுக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ளிமெண்ட் இது. ஸோ இப்போ ஒமேகா 3ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட்டு, பிரெயின் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ளிமெண்ட் இது. ஸோ இந்த ஒமேகா 3 பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபிஷ்ல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மீன்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த சீ ஃபிஷ்னு சொல்லுவாங்கல்ல, கடல் மீன். இப்போ இந்த ஏரி மீன்லாம் வருது, அதில் அதை விட பார்த்தீங்கன்னா கடல் மீனில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒமேகா 3 நம்ம ஃபேட்டி ஆசிட் நம்ம இது வந்து குட் கொலஸ்ட்ரால் இது நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம வாரத்தில் 3ல இருந்து 4 நாள் கண்டிப்பாக ஃபிஷ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்க முடியாத பட்சத்தில் ஸோ ஒமேகா 3 இதுவும் ஒரு ஈஸி வே. இந்த டேப்லெட் ஒமேகா 3 இந்த மீன் எண்ணெய் மாத்திரை சின்ன வயசுல நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ அது மூலியமா எடுத்துட்டா அந்த ஒமேகா 3 குட் ஃபேட்டி ஆசிட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜிம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டானது. ஸோ போன் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஹார்ட் அட்டாக்ல ஜிம்லலாம் இறக்குற வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஹார்ட் ஹெல்த்தும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் இந்த ஒமேகா குட் கொலஸ்ட்ரால். ஸோ இது எடுக்கிறது இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் மேக்ஸிமம் நம்மளுக்கு அவைலபிள் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிராண்ட் ஜிங்கோவிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், அது பார்த்தீங்கன்னா மல்டிவிட்டமினும் ஒமேகா 3 சேர்ந்து வந்துடும். ஸோ ஒரே டேப்லெட் 2 டேப்லெட் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் ஈஸியாக அதை எடுத்துப்பேன். அதில் வந்து 2 பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்காத ஒரு சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா. ஸோ இது ஜிம் பண்ணுறவங்க பெரும்பாலும் கண்டிப்பாக எல்லாரும் எடுப்பாங்க. தெரியாதவங்க சில பேர் வந்து அஸ்வகந்தானா வேற ஏதோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இது மசில் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டோஸ்டெரான் நம்மளுக்கு பூஸ்டர் இது. ஸோ நல்லா ஜிம் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். அதை விட நான் இதில் பெனிஃபிட்னு பெருசாக நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுங்க. எவ்வளோ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நைட்டு நம்ம ஒர்க் முடிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர் சாப்பிட்டு ஒரு டேப்லெட் எடுத்தால் போதும். நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஜிம் பண்ணுறவங்க கண்டிப்பாக அஸ்வகந்தா எடுப்பாங்க. பாடி ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. ஸோ ஹார்மோன் பூஸ்டருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது கண்டிப்பாக எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும். ஸோ அஸ்வகந்தா ஒரு இம்பார்ட்டன்ட். நானும் எடுத்திருக்கேன் அஸ்வகந்தா. ஸோ அஸ்வகந்தாவும் பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. ஸோ அது வாங்குறதுக்கு நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஹிமாலயா நல்ல பிராண்டு, விலையும் ரொம்ப கம்மி தான். ஸோ அதை எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு டேப்லெட் அது டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ லிவர் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து அது செரிக்கிறதுக்கு அதில் ஃபில்டர் ஆகுது, எல்லாமே லிவரோட ஃபங்க்ஷன் மூலியமாக தான் நடக்குது. ஸோ அந்த லிவர் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக அதுக்கான விட்டமின் டேப்லெட் மாதிரி லிவர் சப்போர்ட் டேப்லெட் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேப்லெட் எடுக்கும் போது அது ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நம்ம ப்ரோட்டீன் நம்ம ஜிம் பண்ணுறவங்க ப்ரோட்டீன் நிறைய எடுக்கிறாங்க, ஸோ நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ மீட்டு, சிக்கனு ஸோ அந்த மாதிரி நிறைய எடுக்கிறோம். ஹெவியாக சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு நம்ம பல்கிங் ப்ராசஸில் இருக்கவங்களாம். ஸோ அந்த மாதிரி லிவருக்கு தான் அந்த மாதிரி நிறைய வேலை. நம்ம சாப்பாடெல்லாம் ஸோ ஃபில்டர் பண்ணுறது, அது எடுத்து பிளட்ல நிறைய இதுக்கு அது சக்தியெல்லாம் இது பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஆர்கனை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா லிவர் 52 டேப்லெட் ஹிமாலயாவில் இருக்கும், சீப்பாக இருக்கும், நல்ல பெனிஃபிட் அது. ஸோ அந்த டேப்லெட் எடுத்துப்பேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்கிற மாதிரி கிரியேட்டின். ஸோ நான் ஆரம்பத்தை வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதை பார்த்தா நிறைய பேருக்கு பயம். இப்போ நான் ஜிம்மில் வந்து யாருக்குன்னா கிரியேட்டினை பற்றி பேசணும்னா ஐயோ கிரியேட்டினா அது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், லிவர் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிசர்ச் பண்ண ஒரு சப்ளிமெண்ட்டுங்க இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் அதெல்லாம் விட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் இது. ஸோ நான் கிரியேட்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி சயின்ஸ் பிரகாரம் சொன்னோன்னா எனக்கே அது புரியல ஆரம்பத்தில். ஸோ நான் அது சிம்பிளாக சொல்ல பார்க்குறேன். ஸோ கிரியேட்டின்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு பவுடர் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கிரியேட்டினை வந்து. ஸோ இது ஏடிபி அதை பற்றிலாம் சயின்ஸ் பிரகாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப புரியாது டீப்பாக போனால். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் பவுடர் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறவங்க கிரியேட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம பாடியிலே ப்ரொடியூஸ் ஆகுங்க அது. ஸோ இது வந்து நம்ம எடுக்கலனாலும் வெளியில இருந்து நம்ம சப்ளிமெண்ட்டாக எடுக்கலனாலும் நம்ம பாடியிலேயே வந்து நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு சப்ளிமெண்ட். ஆனால் அது நம்ம உடம்பு வந்து அது தேவையானதை வந்து எடுத்துக்கும். ஸோ ஒரு 1.5 கிராம் நம்மளுக்கு டெய்லி ப்ரொடியூஸ் ஆகும் கண்டிப்பாக எல்லாரும் ஹியூமன் பீங்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ப்ரொடியூஸ் ஆகி அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை பாடி யூஸ் பண்ணி ஸோ அதை வெளியில கழிவாக தள்ளிடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக நம்மளோட உடம்புக்கு தேவை பட்சத்தில் நம்ம பவுடர் ஃபார்ம்ல எடுப்போம். அதுதான் கிரியேட்டின். அது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா டோசேஜ் பார்த்தீங்கன்னா
அது மெயின்டெனன்ஸ் டோசேஜ் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டெய்லி 3 கிராம் எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை. நான் அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஸோ இந்த கிரியேட்டின் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக நம்ம ஃபுட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1.5 கிலோ பீஃப் சாப்பிட்டோம்னா நம்ம டெய்லி எடுக்கிற அந்த அட்வைசபிள் அந்த 3 கிராம் கிரியேட்டின் அந்த லெவல் வந்து அதில் இருக்கும் அந்த 1.5 கிலோ பீஃபில். ஸோ அது சாத்தியம் கிடையாது அவ்வளோ நம்மளால. ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் 1.5 கிலோ பீஃப் சாப்பிட்டாலும் அது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் எடுக்கும்போது அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, பட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டு கிரியேட்டினில் இருக்குது. ஸோ கிரியேட்டின் எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கிரியேட்டின் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி செல்லில் நம்ம வாட்டர் வந்து வந்து அந்த செல்லில் வந்து சேமித்து வைக்கும். ஸோ அதெல்லாம் உடம்பு பார்க்குறதுக்கு நல்லா பல்கியாக தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம கிரியேட்டின் எடுக்கிற டைமில் நார்மலாக நம்ம தண்ணி குடிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கிட்னி இஷ்யூ எதுவுமே வராது. கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆல்ரெடி எதுவும் கிட்னி இஷ்யூ நம்மளுக்கு இருக்குது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் இது எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டு எடுத்துக்கலாம். பட் நிறைய ரிசர்ச் பண்ண ஒரு சப்ளிமெண்ட் கிரியேட்டின். ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம நார்மலாக நல்லா இருக்கும் அப்படின்னா டாக்டர் அட்வைஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எனக்கு காஸ்ட் வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் நிறைய சாப்பிடவும் முடியும். ஸோ நான் வந்து இந்த பவுடர் ஃபார்மில் எடுக்க பயமா இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக நம்ம உடம்புல அந்த கிரியேட்டின் லெவலை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பீஃப் எடுத்தோம்னா அதில் நல்ல கிரியேட்டின் இருக்குது. அதே மாதிரி ரெட் மீட் இருக்க மாதிரி ஃபிஷ்ஷு பார்த்துருப்போம். நிறைய இந்த ஆக்சுவலாக அந்த ரத்தப்பாறை மீன்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இந்த கிரியேட்டின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். பட் அது சாத்தியம் இல்லாத பட்சத்தில் ஸோ இந்த பவுடர் ஃபார்மில் கிரியேட்டின் எடுத்துப்பாங்க. நானும் கிரியேட்டின் வந்து 1 மந்த் மட்டும் எடுத்தேன். ஒரு 3 கிராம் எடுத்தேன். ஸோ கிரியேட்டினை பார்த்து ஸ்டெராய்டு அந்த மாதிரிலாம் நினச்சி ஒன்றும் பயப்படாதீங்க. டாக்டர் அட்வைஸோட டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நார்மலாக ரொம்ப கண்டினியூவாக எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து டெய்லி கரெக்டாக வாட்டர் லெவலில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கிரியேட்டினும் ஒரு நல்ல சப்ளிமெண்ட் தான். ஸோ எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஒரு 10 கேஜி 20 கேஜி வெயிட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட்டின் எடுத்துட்டு வாங்க. ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு உடம்புல ஒரு எனர்ஜி தெரியும். வெயிட் வந்து இன்க்ரீஸ் அதிகமாக போட ஆரம்பிப்பீங்க. ஸோ புஷ்அப் பண்ணுறீங்க நார்மலாக ஒரு 12 பண்ணுறீங்கன்னா ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 25 13 இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வெல்கோர்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ நல்ல பிராண்டு. ஸோ அதுதான் நான் எடுத்தேன். நான் அந்த கிரியேட்டின் எடுத்தேன். 1 மந்த் தான் எடுத்தேன். ப்ரோட்டீன் பவுடரில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 3 கிராம் நான் அது ப்ரோட்டீன் பவுடரோட மிக்ஸ் பண்ணி அடிச்சு அப்படியே குடிச்சிடுவேன். ஸோ சப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பற்றியும் நான் மேக்ஸிமம் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பல்கிங் ப்ராசஸ்க்கு. ஸோ அது இல்லாமல் நேச்சுரல் ஃபுட் இல்லாமல் அடிஷ்னலாக என்னென்ன சப்ளிமெண்ட், ஸோ அந்த டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ப்ரொஃபஷனல் ட்ரைனர் கிடையாது. எந்த கோர்ஸும் நான் பண்ணதில்லை. பட் என் டெய்லி லைஃப் ஸ்டைலில் நான் ஃபாலோ பண்ண சில மெத்தட், நான் உடம்பு ரொம்ப கம்மியாக இருந்து திருப்பி பல்கிங் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் என்னென்ன பண்ணேன், ஸோ என்னென்ன மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்தேன், அந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு எந்த இது சைட் எஃபெக்டும் இது ஆனதில்லை. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடி இருக்காது. ஸோ நீங்கள் இது எடுக்கிற பட்சத்தில் உங்கள் டாக்டர் அட்வைஸ் கேட்டு ஸோ உடம்புல எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எடுக்கலாமா என்னன்னு கேட்டு ஸோ எடுங்க. ஸோ விட்டமின், ஒமேகா 3, கிரியேட்டின், லிவர் 52, அஸ்வகந்தா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சப்ளிமெண்ட் மாதிரி நம்ம எடுக்கும்போது அது நல்ல பெனிஃபிட் நம்மளுக்கு உடம்பு கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரோட்டீன் ஷேக் தவிர்த்து இதெல்லாம் எடுக்கும்போது இது அடிஷ்னல் சப்போர்ட். ஸோ மசில் க்ரோத்து, நம்ம எனர்ஜி லெவலு, ஸோ லிவருக்கு தேவையான விட்டமின் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கிடைக்கும் போது ஸோ பாடி எல்லா ஆர்கன்ஸுக்கும் நம்ம சப்போர்ட் கொடுத்தோம்னா ஸோ உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே எடுத்து நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். ஸோ என்னதான் நம்ம சப்ளிமெண்ட் எடுத்தாலும் நேச்சுரல் ஃபுட் தாங்க எப்போவுமே சொல்கிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கிரியேட்டின் நார்மலாக நீங்கள் எடுக்கிறத விட்டிங்கனாலும் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பல நிலைமைக்கு வந்துடும். ஸோ நேச்சுரல் ஃபுட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்ம ரொம்ப நாள் லைஃப் ஸ்டைல் நம்ம காலம் ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவும். கரெக்டான ஜூஸ் ஐட்டம், மீட்டு, ஸோ அதெல்லாம் எடுக்கிறது தான் நம்மளுக்கு பெனிஃபிட். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். ஸோ ஃபைனலாக எப்போவும் சொல்கிற மாதிரி ஃப்ரீயாக கூலாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதமே பார்த்தீங்கன்னா மோட்டோவிலாக் ஒரு லாங் ட்ரிப் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ லீவ் நிறைய எடுத்துட்டோம் போன மாதம், அதனால் எடுக்க முடியல. ஸோ மந்த் ஸ்டார்டிங் நான் ஒரு பெரிய டூர் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 1500 கிலோமீட்டர் கவர்